ஹாய் ஒருவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஒரு வாரம் தான் இருக்குது ப்ரிப்பரேஷனுக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்கு மார்ச் 2 எக்ஸாம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, February 19 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. கிராஷ் சீரியஸ் இன்றைக்கி நான் போட முடியல, வெளியே போயிட்டேன். வேணும்னே போகல ஃபங்க்ஷனு. ஸோ சாட்டர்டே சண்டேவும் ஃபங்க்ஷன் போயிடுவேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு கிராஷ் சீரிஸ் ஒன்று வந்துடும். ஸோ எப்படியுமே 4 5 மார்க் எழுதிடுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 5 மார்க் எழுதுகிற மாதிரி போட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேக்ஸில். அதர் சப்ஜெக்ட்ஸ்க்குமே எல்லாமே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், போய் மினி மெட்டீரியல்லேருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆர்ட்ஸ் குரூப் பசங்களுக்கு மட்டும் நிறைய பண்ணலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. நான் ஆர்ட்ஸ் குரூப் பசங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. சரி, எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? +2க்கு தான் மெயின் அண்ட் 10th ஸ்டாண்டர்டுமே இது மெயினாக வச்சுக்கோங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒன்று குறைஞ்சது கிடையாது. 2ஆந்தேதி 12க்குனா இனி ஒரு 8 நாளில் 11ஆந்தேதி வந்து 10த்துக்கு. அப்போ 10த்துக்கு இனி ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days 12 days படிக்கிற டைம் இருக்குது. ஆனால் 12த்துக்கு வந்து ஒரே வாரம் தான் டைம் இருக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, தயவுசெய்து இது கேளுங்க. ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் விளையாண்டுட்டீங்க, இல்லை படிச்சிங்களா என்னெல்லாம் தெரியல. ஆனால் இதையாவது தயவுசெய்து கேளுங்க. இன்னுமாடா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு வழியே கிடையாது. இப்போ இருந்து படித்தா கூட என்னால் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லாம் நல்ல மார்க் எடுத்து நல்ல டோட்டலுமே என்னால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக முடியும். ஆர்ட்ஸ் குரூப் பசங்களுக்கு இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டும் அப்படி தான். இப்போ இருந்து படித்தா கூட ஒரு 400 to 425 430க்கு மேலேயே ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிங்கன்னா 450க்கு மேலே எடுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 1 week நீங்கள் எப்படி இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் இப்படி தான் இருந்திருக்கணும். இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேலாவது ஒழுக்கமாக இரு. we have no time. ஃபஸ்ட்டு டைமே கிடையாது. நீ டைமை உருவாக்கிக்கணும் நான் சொன்னேன், ஆனால் உருவாக்கலை. இனி இருக்கிற டைமை விட்டுறாது. ஸ்டடி 10 hours. 10 மணி நேரம் படித்தா போதுன்ட்டு 11 மணி நேரம் கூட நீ படிக்கலாம். அது உன்னோட கெப்பாசிட்டியை பொறுத்து. 10 மணி நேரம் மஸ்ட் ஸ்டடி. ஷெடியூல் எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். காலையில், மத்தியானம், சாயங்காலம் பிரித்து 3 hours பிரிச்சுக்கோ. ஏதோ ஒரு நேரம் மட்டும் 4 மணி நேரமாக பிரிச்சுக்கோ. அடுத்த டோன்ட் ஸ்டடி நியூ போர்ஷன்ஸ். இனிமேல் வந்து புது போர்ஷன்ஸை படிக்காதீங்க. சார் புதுசாக ஏதோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் படிக்கணும்னா படி, தப்பு கிடையாது. இப்போ கெமிஸ்ட்ரி மாதிரி லெசன்ஸில் வந்து ஏதாவது லெசன்ஸில் 1-2 கொஸ்டின் சின்னதாக விட்ருப்பா, அது வேணால் படி. ஏதாவது 5 மார்க் பெருசாக விட்ருக்கா, அது வேணால் படி. ஆனால் புதுசாக ஒரு கான்செப்ட் நான் கற்றுக்க போகிறேன், ஃபுல்லாக அந்த லெசன் ஃபுல்லாக நான் படிக்க போகிறேன் அப்படின்னா மோர் இம்பார்ட்டன்ட் மட்டும் அந்த லெசனுக்கு மட்டும் படிங்க. தவிர ரொம்ப புதுசாக அந்த லெசனை போட்டு கசக்கி புதுசாக கான்செப்டெல்லாம் புரிஞ்சு இனிமேல் படிக்க முடியாது. என்ன பண்ணாலுமே முடியாது. எனக்கு தெரிஞ்ச புது போர்ஷன்ஸே முடியாது. அதனால் வேண்டாம், இருக்கிற போர்ஷன்ஸை நல்லா படி. சுத்தமாக படிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சுத்தமாக படிக்கலைன்னா அட்லீஸ்ட்டு எந்த மாதிரி, அதாவது நான் டாப் கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்குமே அவங்களுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். அதையாவது பார்த்து அந்த கொஸ்டின்ஸையாவது லெசன் வைஸ் ஒரு 10 லெசன்ஸாவது முடிக்க ட்ரை பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 lessons 6 lessonஸாவது முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு வால்யூம் முடிச்சுட்டு செகண்ட் வால்யூமில் ஒரு 12வது சாப்டர், ஒரு 8th சாப்டர், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிக்க ட்ரை பண்ணு. ஓகேவா? ரிவைஸ் ஆஸ் யூ நோ. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் இப்போ ரிவைஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஏன்னா இப்போ புரியாத வந்து புதுசாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் கற்றுக்கலாம். ஆனால் ஒரு சாப்டரு, ஒரு லெசனு ஃபுல்லாலாம் முடியாது. அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை ரிவைஸ் பண்ணுங்கள். டோன்ட் பேனிக். ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. என்ன இவ்வளோ இருக்குது படிக்கணும், நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு. மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கு சம் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்டரில் இவ்வளோ இருக்குது. நிறைய பேருக்கு சொல்கிறீங்க ஃபிசிக்ஸ் எல்லாம் இவ்வளோ கொஸ்டினுக்கு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் யோசிச்சு எந்த பிரயோஜனம்னா, அதனால் நீங்கள் பயப்படணும் அவசியம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பயத்தை விடுங்க. நீங்கள் படித்ததை மெமரியில் ஸ்டோர் பண்ணுங்கள். நல்ல மனசார படிங்க. பேனிக் ஆகிட்டிங்கன்னா அந்த பயத்திலே பாதி மறந்துடும். ஸோ அதனால் பயப்படுறதை ஃபஸ்ட்டு விட்டாலே அங்கே வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிடலான்னு வைங்களேன். பயந்து ஒரு காரியம் இல்லை. நீ பயந்தீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். அதுதான் உண்மை. ஸோ அதனால் பயப்படாது. ஓகேவா? கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியல் மேக்ஸ். நான் வந்து 12th இருந்தால் என்ன சொல்லுவேன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு இந்த ஒரு வாரம் கான்சன்ட்ரேட் பண்ணு. சயின்ஸு சோஷியல் மேக்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணு. 10th இருந்தேன்னா 10th வந்து மேக்ஸிமம் 10 days இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பிஎம்மாக இருந்தீங்கன்னா பிஎம்மு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ் கஷ்டமாக தான் எக்கனாமிக்ஸ்.
4மே ஃபாலோ பண்ணி இனி 3ஆவது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிஎம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதைத்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த 3 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கான டைம் தான் இப்போ இருக்குது. ஸோ அதை நீங்கள் மோர் அட்டென்ஷன் கொடுத்து இந்த 10 ஹவர்ஸ் படிங்க. அடுத்தது டெய்லி மஸ்ட்டு வந்து 4 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டெய்லி 4 மணி நேரம் நீங்கள் காலையில் டைம் எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு 6 மணிலேருந்து நீங்கள் ஒரு ஷெடியூலாக போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடித்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 12 மணி முடி ஒரு 11 மணி முடி ஒரு 4 ஹவர்ஸ் தொடர்ச்சியாக இல்லை, நடுவில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் அது கேப்புக்குள்ளே முடிச்சிருங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, சோஷியல் 10th இருந்தால் சயின்ஸு, சோஷியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது வந்து 6 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மேக்ஸ்னால் ஒரு நாளைக்கு ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி 6 ஹவர்ஸ். அதே மாதிரி 10th இருந்தால் சயின்ஸு அல்லது சோஷியல் 6 ஹவர்ஸ். 6 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நான் சொல்லிட்டே இது நீங்கள் 4 மணி நேரம் மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த 6 மணி நேரம் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் படிங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மாற்றி படிக்காதீங்க. அடுத்த நாள் திரும்பவும் மேக்ஸ் படிச்சுட்டு ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி படிங்க 6 மணி நேரம் அந்த மாதிரி, சரிங்களா? அதே மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் படிங்க. அடுத்தது நான் சொல்ல போகிற விஷயமெல்லாம் படிப்பு பற்றி கிடையாது, காமனான விஷயங்கள். நான் இப்போ முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்க டைலாக் என்னென்னா, வெளியில் ஊர் சுற்றாத, படித்தது மறந்து போகும். படித்தது மறந்து போகுமா எப்படி சார் அப்படின்னு கேட்டால், வெளியில் ஊர் சுற்றினீங்கன்னா நீ படிச்சிருப்ப, நல்லா படிச்சிருப்ப, ப்ரிப்பேர் பண்ணிப்போ. ஊர் சுற்றும் போது என்ன ஆகுனா நமக்கு கான்சன்ட்ரேஷனில் வேறு பக்கம் இருக்கும், அதனால் மனசு அலப்பாயும், கண்டிப்பாக மறந்து போயிடும். அதேமாதிரி வெளியில் போய் சாப்பிடாத, உங்கள் அம்மாட்ட சாப்பிடுன்னு எத்தனை வாட்டி சொல்லிச்சு, ஆனால் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கூட என் சென்டரில் வந்து உடம்பு சரியில்லாமல் ஒருத்தன் போயிட்டான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா உங்களால் பெரிய லெவலில் படிக்க முடியாது. எக்ஸாம் அன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறது, எனர்ஜி லாஸாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் எக்ஸாம், ஒரு வாரத்தில் எக்ஸாம் அப்படிங்கும்போது நீ இப்போவே உடம்பு சரியில்லாமல் போயிட்டீங்கன்னா அப்புறம் எக்ஸாம் அன்றைக்கி எப்படி படிக்கிறது? ஸோ அதனால் கண்டிப்பாக வெளியில் சாப்பிடாத, மேக்ஸிமம் ஊர் சுற்றாத, அண்ட் ஆல்சோ ஃபோன் நோண்டுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. தூங்குறது நிறைய நேரம் தூங்கு. நிறைய நேரம்னா 10 மணி நேரம் தூங்க சொல்லலை, 6 to 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஸ்லீப் மஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் உனக்கு எனர்ஜி கெயின் ஆகும், அப்போ தான் நல்லா படிக்க முடியும். நிறைய தண்ணி குடி, 3 லிட்டர்ஸ் தண்ணி குடி டெய்லியும். 1 லிட்டர் காலையில், ஒரு 2வது லிட்டர் மத்தியானம், 3வது லிட்டர் நைட்டு, இந்த மாதிரி 3 லிட்டர் தண்ணி குடி. இது எல்லாமே உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு பெரிய லெவலில் உதவும். அண்ட் மேக்ஸிமம் பஜ்ஜி, போண்டா, முறுக்கு, சிப்ஸு, லேஸு, கேக்கு, இந்த பேக்கரி ஐட்டம்ஸு இது எல்லாமே விட்டுரு. இனி ஒரு மாதத்துக்கு அது வேண்டாம். மேக்ஸிமம் இதெல்லாம் விட்டுரு. இதுக்கு பதிலாக உங்கள் அம்மா கையில் செஞ்ச ஏதாவது சாப்பிடு. ப்ளஸ் நான்வெஜ்ஜும் வேண்டாம். நான்வெஜ் வந்து அறவே வேண்டாம். சார் நான்வெஜ் எனக்கு சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா வேணும்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி, எக்ஸாம் அன்னைக்கு வேண்டாம், எக்ஸாம் இல்லாதப்போ நீ ரிவிஷன் பண்ண முடியாதுடா, அதான்டா சொல்கிறேன். இப்போ 3 நாள் தான் லீவ் எல்லா எக்ஸாமுக்கும், நீ போய் ரிவிஷன் பண்ண முடியாது, நீ வந்து தூங்கிடுவே, படிக்க முடியாது. அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பெரும்பாலும் நான் சொல்கிற விஷயம், ஃபோனு, ஊர் சுற்றாத. ஊர் சுற்றினா கண்டிப்பாக மறந்து போயிடும். நான் சொல்கிறது யாருமே இங்கே கேட்குறதில்ல டியூஷனில், நீங்களாவது கேளுங்க. ஏன்னா நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வெளியே சுற்றாதீங்கன்னா வெளியே தான் வெளியே சுற்றினீங்கன்னா கண்டிப்பாக மைண்ட் இருக்காது, கண்டிப்பாக மறந்துடும். வீட்டில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக சாங் கேளு, ஒரு 1/4 மணி நேரம் சாங் கேளு. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா ஏதாவது உனக்கு பிடிச்ச வீடியோஸ் ஏதாவது பாரு, தப்பே கிடையாது. ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணு. தவிர ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்க சொல்லி யாருமே ஒன்று சொல்லலை. இன்ஸ்டாகிராம்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடு. இல்லை இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ண மனசு இல்லைன்னா பரவாயில்ல, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும்னு வச்சுருப்பேன், இம்பார்ட்டன்ட்லாம் பார்க்கணும்னு வச்சுருப்பேன், அது வேணால் வச்சுக்கோ. ஆனால் அன்வான்டாக யூஸ் பண்ணாது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சும்மா இது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, அது பண்ணுன்னு எனக்கு க்ளூவெல்லாம் கொடுக்க முடியாது, டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அப்போ தான் உன்னால் வந்து கரெக்டாக ஸ்டடியாக இருக்க முடியும். ஸ்கூலுக்கு போகாத, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு சார், எங்கள் ஸ்கூல் வர சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னும் ரிவிஷன் நடத்திட்டுருங்க, அது ஓம்பாடு, எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போகாதுன்னு என்ன சொன்னால் உனக்கு படிக்கிறதுக்கே டைம் இல்லை, நீ அங்கே போய் ஆடிட்டுருப்ப. ஒரு சிலர் வந்து நல்லா படித்து அங்கே போய் ரிவிஷன் எக்ஸாம் எழுதுவான், ஒரு சிலர் டைம் பாஸுக்கு போவான் தேவையில்லாமல். டீச்சர்ஸ் பாவம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 50 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணுறது, வந்து இங்கேயாவது ஒழுக்கமாக எழுதுறா டெஸ்ட்டு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நீ படிச்சுட்டா போய் எழுதுகிற. ஸோ அதனால் அட்லீஸ்ட் படிக்க செய் வீட்டில் உட்காந்து, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் மோரோவர் ஃபோக்கஸ்டாக தைரியமாக மனசை விட்டுறாத. நம்மளால் மார்க் எடுக்க முடியும்னு மோட்டிவேஷனாக இனி வர நாட்களில் முடிஞ்சளவு நான் என்னெல்லாம் போட போகிறேன்னா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கிராஷ் சீரிஸ் கிடையாது. உங்களுக்கு கடைசி தைரியமாக என்னெல்லாம் பண்ணணும், ஒரு 75 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 90 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரே வீடியோவில் கெமிஸ்ட்ரி தனியாக, ஃபிசிக்ஸ் தனியாக, மேக்ஸ் தனியாக ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்படி பார்க்கும்போது என்னென்ன கொஷின்ஸ் உனக்கு படிக்கணுங்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் உனக்கு பயம் போயிடும். சரி, அதை பாரு, பயம் போயிடும் கண்டிப்பாக. ஓகேவா? அதே மாதிரி தமிழுக்கு 25ஆந்தேதி வீடியோ போட்டுறேன். அப்போ உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். 25, 26க்குள்ளே போட்டுறேன் தமிழுக்கு. இங்கிலீஷு இப்போ வேண்டாம், யோசிக்க வேண்டாம். ஓகேவா?
ஆர்ட்ஸ் குரூப் அப்படி தான். இங்கிலீஷ் தமிழ் பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். ஆர்ட்ஸ் குரூப் பசங்க நான் போட்ட வீடியோ பார்த்தே படிங்க. அக்கௌண்ட்ஸ் நான் இப்போ போட்டுறேன், நாளைக்கு போட்டுறேன், ஓகேவா? அண்ட் மேக்ஸிமம் பிஸ்னஸ் மேக்ஸிமம் ஆல்ரெடி ஆஃப் எடிக் போட்டதே ஃபாலோ பண்ணுங்கள் ஆர்ட்ஸ் குரூப் பசங்க. அண்ட் ரெண்டாவது வந்து சிஏவும் அப்படி தான். சிஏ பற்றி இப்போ போட்டு கவலைப்பட வேண்டாம். சிஏக்கு தான் லீவ் இருக்குல்ல. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி எல்லா வீடியோ போட்டாச்சு. தமிழ் நான் போடுறேன்ப்பா. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு மண்டேக்குள்ளே போட்டுறேன் தமிழ். ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்குது. தமிழ் இங்கிலீஷ் போட்டு இப்போ உழப்ப வேண்டாம். சயின்ஸு சோஷியல் மேக்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு என்னெல்லாம் வீடியோ வேணுமோ கேளுங்க, நான் போடுறேன். ஸோ அதனால் யாருமே பேனிக் ஆக வேண்டாம். இந்த கிராஸ் சீரிஸ் மேக்ஸோடது தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு 25th முடி உங்களுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். எல்லோரும் கேட்குறீங்க, இந்தந்த எக்ஸசைஸ் கேட்குறீங்க, நான் கவர் பண்ணுறேன். மேக்ஸிமைஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் தான் ஆட்ட ஆரம்பம். கன்ஃபார்மாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் உதவும். அண்ட் இதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வரக்கூடிய கரியர் கைடன்ஸ்க்கும் நம்ம சேனல் உதவும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி கொடுக்கல. நீ வந்து இப்படியெல்லாம் இருந்தால் தான் உன்னால் பெரிய லெவலில் சாதித்து ஸ்கோர் பண்ண முடியுங்கிற. கடைசி நிமிஷம் கோட்டை விட்றாத, அவ்வளோதான் சொல்ல முடியும். இத்தனை நாள் கோட்டைக்கு சொல்லியாச்சு, ஆப்பலிக்கு சொல்லியாச்சு, எல்லா நாளும் சொல்லியாச்சு. ஆனால் கடைசி நிமிஷம் இப்போவும் அதே தான் சொல்கிறோம். ஆனால் கரெக்டாக நீ வந்து இப்போவும் அதே மிஸ்டேக் பண்ணி கோட்டை விட்றாத. யாரெல்லாம் ஊர் சுற்றிட்டு இருக்கியோ வீட்டுக்குள்ளே அடங்கி உட்காந்து படி. யாரெல்லாம் ஃபோன் நோட்டிகிட்டு இருக்கியோ படி. யாரெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கோ படி. யாரெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறது பண்ணிகிட்ருக்கியோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உட்காந்து படி. லாஸ்ட் வாய்ப்பாக நினச்சி படி. தட்ஸ் இட். நன்றி.